தமிழை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழில் கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் அழகாக சொல்கிறேன். தமிழை ஷேர் பண்ணுன்னு நினச்சிங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன பொருள்? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம்னா அதை தவறில்லாமல் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலே அப்ளை பண்ணணும், அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் அழகாக சொல்கிறாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு எல்லையே இல்லைன்றாங்க. நம்ம கற்றது வெறும் கைமண் அளவு தான், நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது உலகளவில் பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. பகவத்கீதையில் மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய போகிறப்ப அர்ஜுனன் குழப்பத்தில் இருக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஞானத்தை போதிக்கிறார். அத்தியாயம் 4ல் ஞான யோகம் பற்றி சொல்கிறாங்க. ஞானம்தான் இந்த உலகத்தில் சிறந்தது, அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, சீவகன் என்னதான் அரண்மனையில் பணக்காரனாக பிறந்திருந்தாலும் தான் வெளியே போய் 64 கலைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு முழு மனிதனாக மாறினா அப்படின்னு சொல்கிறாரு திருத்தக்க தேவர். இதுலேருந்து என்ன தெரிய வருது, நம்ம என்னதான் பணக்கார குடும்பத்தில் பிறந்தனாலும் வசதியாக இருந்தாலும் நம்ம கல்விக்கு தேடி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழி 400 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கற்றாரை கற்றால் நயப்பார். அதாவது நீங்கள் கல்வி கற்றீங்கன்னா உங்களுக்கு கல்வி கற்ற நண்பர்கள் கிடைப்பாங்க, கல்வி மூலியமாக உங்களுக்கு நட்பு கிடைக்கும், நட்பு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வின்றது நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதோ அது மட்டும் கிடையாது, அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, அவ்வளோதான் கல்வி. சரி, நான் இப்போ எப்படி கல்வியை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது? இப்போ நான் ஒரு சைக்காலஜி புக்கு படிக்கிறேன்னா அந்த புக்கை புரிஞ்சு படிச்சுட்டேன், அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது? நான் ஒவ்வொரு மனிதர்களையும் கவனிக்கணும், அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை கவனித்து என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணேன். அதுதாங்க கல்வி 3 விதமாக இருக்குது. ஒன்று அறிவு கல்வி, அதாவது நம்ம புத்தகங்களை படிச்சுட்டு அறிவியல் மூலியமாக கற்றுக்கிறது அறிவு கல்வி. 2வது அறக்கல்வி, எது நன்மை எது தீமைன்றதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அறக்கல்வி. அடுத்து 3வது வாழ்க்கை கல்வி, நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் மூலியமாக கற்றுக்கக்கூடியது. இதுதாங்க தமிழ். எவ்வளோ அற்புதமானது பார்த்தீங்களா? நம்ம இந்த மாதிரி தமிழ் கன்வென்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.